கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை. மார்க் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 21-23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, விளக்க தண்டின் மேல் வைக்கிறதுக்கு தான் கொண்டு வருவாங்க. அதை மரக்காலின் கீழேயோ கட்டிலின் கீழேயோ வைக்கிறதுக்கு கொண்டு வர மாட்டாங்க இல்லையா? அதே போல வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லைன்ட்டு ஏசு கிறிஸ்து சொல்லிட்டு சொல்றாங்க. கேட்கறதுக்கு ஒருவன் காதுலவனா இருந்தால் கேட்க கடவுன்ட்டு. அப்ப என்னன்னா, விளக்கு எதுக்கு கொடுத்தாங்க? வெளிச்சம் கொடுக்கணும்ட்டு இல்லையா? கட்டிலுக்கு கீழே வைக்கணும்னா எதுக்கு கொண்டு வரணும்? அவசியமே இல்லை இல்லையா? அதே மாதிரிதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் எதற்கு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துலனா, அது வெளியில வரதுக்கு தான். அது மறைச்சு வைக்கணும்னா கர்த்தர் வெளிப்படுத்தாமே இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அதனால ஏசப்பா சொன்னாங்க, வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. அப்போ சில உண்மைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறைப்பொருளை சொன்னாலும் அதை வெளியரங்கமாக்குவார். அது குறித்த காலத்துல வெளியரங்கமாச்சு இல்லையா? இன்னைக்கும் நம்முடைய ஊழியர்களை கொண்டு கர்த்தர் அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்துட்டு தான் வராங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அதை புரிந்து கொள்ளணும். கேட்கறதுக்கு காதலும் கேட்க கடவுள். ஏசு கிறிஸ்து வரப்போறாங்க, தேவனுடைய ராஜ்ய சமீபமா இருக்குதுன்னா அதை புரிந்து கொண்டு அதை கேட்டு கவனமா இருந்து அதுக்கு ஆயத்தமாகணுமே தவிர நம்ம ஏதோ சொல்றாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால எதற்காக ரகசியம் வெளியாக்கப்படுதுன்னா, கர்த்தருடைய வருகை மிகவும் சமயமா இருக்கிறது. அதனால இன்னைக்கு அநேக இடத்துல சுவிசேஷங்கள் பரவுது. அதனால கர்த்தருடைய வருகை சீக்கிரத்துக்கு காதுள்ளவர்களை கேட்க கடவும், அதற்கு ஆயத்தமாகும். வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை. இதுவே இன்றைய நற்செய்தி முடிந்தாகட்டும்.